தகவல் வந்திருக்கு. நாளை காலை முதலமைச்சராக விஜய் பதவியேற்க உள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. செம்மல், நாளைக்கே பதவியேற்கிறோம் அப்படின்ற அதுக்கான தகவல் வெளிவந்திருக்கு. உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? நாளை காலை முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருப்பதாக நமது செய்தியாளர் தகவலை கொடுத்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி அந்த டைம் ரொம்ப குரூஷியலாக மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒரு இயல்பான மேண்டேட்டோட ஒரு தேர்தலுக்கு பின்பு ஒரு பெரும்பான்மையான இடங்கள் கிடைத்து வந்திருந்தால் இது ஒரு ரெகுலர் கன்வென்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் தற்போது இது ரொம்ப குரூஷியலாக நம்பர்ஸை தக்க வைக்க வேண்டியது இருக்கிறது. உடனடியாக மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருப்பதனால மிக விரைவாகவே எதிர்பார்த்ததை விட மிக விரைவாகவே இது நடைபெறுகிறது. அதனால் நாளைய தினம் நடைபெறலாம் என்ற தகவல் தற்போது வந்திருக்கிறது. ஆனால் சற்று நேரத்தில் கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து இப்படி ஒரு கால் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அதை நம்ம உறுதி செய்ய முடியும். பொதுவாக இது போன்ற பதவியேற்பு விழாக்களுடைய தேதி நேரம் என்பது ஆளுநர் மாளிகையிலிருந்து தான் வர வேண்டும். தாவேகா தரப்பிலிருந்து இந்த தகவல் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் எந்த நேரத்திலும் இப்போதிலிருந்து எந்த நேரத்திலும் ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்திக்குறிப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கின்றன. ஆளுநர் மாளிகையோட செய்திக்குறிப்பில் தான் தெளிவாக எத்தனை மணிக்கு இந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெறும் என்கிற விவரங்கள் தெரியவரும் தேவைப்படும். அப்போதுதான் நம்ம உறுதியாக தகவலை சொல்ல முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆளுநரை சந்தித்து விட்டு மிக விரைவாக நம்ம இந்த சந்திப்போட நேரத்தை ஒரு முறை எடுத்து அனலைஸ் பண்ணால் புரியும். முதல் முறை அவர் சென்று ஆட்சி அமைக்க கோரும்போது மிக குறைவான நேரத்திலேயே சென்று விட்டார். இரண்டாவது முறை அவர் செல்லும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர் அந்த ஆளுநர் மாளிகை காத்திருந்தார். இவங்களோட லீகல் எக்ஸ்பர்ட்ஸும் கவர்னரோட லீகல் எக்ஸ்பர்ட்ஸும் பேசி அந்த நம்பர்ஸ் அட்டைன் ஆகலை, அதனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோர அனுப்ப முடியாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க முடிவு செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் 1 மணி நேரத்துக்கு பக்கம் அவர் ஆளுநர் மாளிகை இருந்தார். ஆனால் தற்போது கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் 10 நிமிடங்களுக்குள்ளாகவே இந்த சந்திப்பு முடிந்து கிளம்பி இருக்குது. அப்படின்னா நம்ம அதிலிருந்து புரிந்து கொள்வது இந்த மெஜாரிட்டி நம்பர்ஸ் ஆளுநர் எதை கேட்டிருந்தாரோ அந்த மெஜாரிட்டி நம்பர்ஸ் அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆட்சி அமைக்க தேவையான எண்ணிக்கையை ஆளுநரின் அந்த கேள்விக்கு அடிப்படையில் நம்ம தொடர்ந்து பேசலாம். சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, என்ன அப்டேட்? யார் அந்த 4 கூடுதலாக இந்த 2 நம்பர் விசிக கொடுத்திருக்கா, ஐஎம்எல் கொடுத்திருக்கா? ஆளுநரை சந்தித்ததுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க ஆளுநர் தரப்பு? செம்மல், தற்போது போன வேகத்தில் 10 நிமிடங்களில் வந்திருக்காரு. அப்படின்னா ஆளுநர் எதிர்பார்த்த அந்த 118 என்ற எண்ணிக்கை கிடைச்சிடுச்சு அப்படிதான் பொருளை எடுத்துக்கணும். உற்சாகமாகவும் விஜய் இருக்காரு. ஸோ நாளை காலையில் அவர் பதவி ஏற்பார் அப்படின்ற அடுத்தடுத்த தகவல் வந்திருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலேருந்து அப்டேட்ஸ் வரலை. ஸோ இப்போ நாளைக்கு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 கேபினெட் மினிஸ்டர்ஸும் சேர்த்து பொறுப்பேற்பாங்களா? இல்லை அலையன்ஸ் பார்ட்டிஸ் இந்த நேரத்தில் 5 காங்கிரஸ் உறுப்பினர்களும் தெலுங்கானாவுக்கு போயிருக்காங்க, ஹைதராபாத் போயிருக்காதா தகவல் இருக்குது. அப்போ அவங்க இருக்க மாட்டாங்களா? இல்லை, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பரபரப்பான சூழலையில வைத்து பார்க்கும்போது பிற மாநிலங்கள், ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப புதுசு. இன்னும் சொல்லப்போனால் முதல் முறை அப்படின்னு சொல்லணும். இவ்வளோ குரூஷியலான ஒரு பதவியேற்போ மற்ற விஷயங்களோ இதுக்கு முன்பு தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் மறைவு நிகழ்ந்த போதுதான் இரவோடு இரவாக ஒரு பதவியேற்பு விழா என்பது ஏற்பாடு செய்யப்பட்டது. அது அன்றைய காலத்தினுடைய தேவையாக இருந்தது. ஆனால் தேர்தலுக்கு பின்பு பெரும்பான்மை கிடைக்காமல் ஒரு போஸ்ட் போல்ல பார்ட்டிஸை இணைச்சு ஒரு மெஜாரிட்டி அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிக புதுசு. அதனால அந்த நடைமுறைகளை தமிழ்நாட்டுடைய பிரசிடென்ஸ் எதையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனால் பிற ஸ்டேட்ஸ்ல நடந்த பிரசிடென்ஸ் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது போன்ற சிக்கலான சூழல் எது பிரதானம் அப்படின்னு பார்ப்பாங்க. பிரதானம் என்பது பதவியேற்பது. பதவியேற்று விட்டுத்தான் அதை கேபினெட்டை சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மினிமம் சைஸ் கேபினெட்டை முதல் முறையில் பதவியேற்க வைத்து விட்டு சட்டமன்றத்தை கூட்டி பிறகு அந்த பெரும்பான்மை நிரூபித்து விட்டு ஒரு லார்ஜர் கேபினெட்டுக்கு போகிற நடைமுறைகள் நடந்திருக்கிறது. அந்த லார்ஜர் கேபினெட் போகும்போது ஒரு பெரிய விழாவாக எடுத்த நடைமுறைகள்லாம் கடந்த காலம் நடந்திருக்கிறது. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு தாவேகா முன்னாடி இருக்கிற ப்ரிஃபரன்ஸுங்கிறது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகுதான் அவர்களால் பெருமூச்சு விட முடியும். அதற்கு பிறகுதான் அடுத்த கட்டத்தை அவர்கள் யோசிக்க முடியும். அதனால நான் என்ன கெஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு முதலமைச்சருடன் 4 அல்லது ஏன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் பதவியேற்கணுங்கிற ஒரு ரூலும் இருக்குது. கடந்த காலங்களில் நம்ம அதை பார்த்துருக்குறோம். அதனால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஒரு 4 ஒரு மினிமம் சைஸ் கேபினெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு பதவியேற்பை எளிய முறையில் நடத்திவிட்டு ஒரு லார்ஜர் கேபினெட் பதவியேற்புக்கு அவர்கள் போவார்கள் என்பதுதான் தற்போது களத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். நீங்கள் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பதை பற்றி கேட்டீங்க. எம்எல்ஏக்களை பொறுத்தவரை அவர்கள் அந்த கையெழுத்திட்டு கடிதம் கொடுத்தோடு அவர்களுடைய பணி என்பது முடிகிறது. அது மரபுப்படி அவங்க பதவியேற்புக்கு அவங்களை அழைக்கணும் மற்ற விஷயங்கள் இருந்தாலுமே அவர்களுடைய
அவங்களுடைய பிரசன்ஸ் கட்டாயம் எங்க தேவை இனி அடுத்து அப்படின்னா அது வந்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கும் போது தான் தேவை. இதுக்கு அடுத்தபடியாக அதாவது முதல்ல பதவியேற்பாங்க, அதன் பிறகு சட்டமன்றத்திற்கு செல்வார்கள், தற்காலிக சபாநாயகர் நிறைவேற்றப்படுவார், எம்எல்ஏக்கள் பதவியேற்பாங்க. தொடர்ந்து பேசலாம். மீண்டும் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில் ராஜா, விவரம் என்ன அப்டேட்? ஜெயபிரியன் தற்போது விஜய் ஆளுநர் சந்தித்து புறப்பட்டிருக்கிறார். இங்கு பனையூரில் பார்த்தீர்கள் என்றால் தொண்டர்களுடைய கொண்டாட்டம் என்பது அதிக அளவில் இருக்கிறது என்று கூறலாம். ஏனென்றால் இன்று முழுவதும் அந்த 118 என்ற இலக்கை எட்டுவது எப்போது என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தொண்டர்களும் இங்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் காத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அந்த 5 மணிக்கு மேல் அது வந்து சாத்தியமான நிலையில் பனையூர் முழுவதும் வந்து ஒரு கொண்டாட்ட சூழலில் இருப்பதை நாம் வந்து பார்க்க முடிகிறது. இப்போது நீங்க காட்சிகளில் கூட பார்க்கலாம், நிர்மல் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒளிப்பதிவாளர். இங்கு பட்டாசு வெடித்தும் இனிப்பு கொடுத்தும் வந்து கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். இந்த பகுதி பார்த்தீர்கள் என்றால் மாலை 4 மணிக்கு பிறகு முழுவதுமாக ஒரு கொண்டாட்ட மனநிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களாக தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆளுநரை சந்தித்து புறப்பட்டிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அதே நேரத்தில் இனி அடுத்ததாக முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் பொறுப்பேற்ற பிறகு இனி அடுத்தது பெரும்பான்மை நிரூபிப்பது என்பது தாவேகாவுடைய முக்கிய பொறுப்பாக இருக்கும். ஸோ பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு தேவையான பணிகளை அவர்கள் எடுப்பார்கள். அதே நேரத்தில் எத்தனை நாட்கள் ஆளுநர் அவகாசம் கொடுக்க இருக்கிறார், அதுவரைக்கும் காங்கிரஸுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிமாநிலத்தில் தான் இருப்பார்களா என்ற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இனி அவர்களுடைய ஆதரவு அவங்களுடைய பங்களிப்பு என்பது சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கும். நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரக்கூடிய தாவேகாவுடைய தீர்மானத்திற்கு அவர்கள் தாவேகாவிற்கு பெரும்பான்மை இருக்கிறது என்ற அந்த 118 என்ற எண்ணிக்கையை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். அப்போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக்குள் வந்தாக வேண்டும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த காங்கிரஸுடைய முன்னெச்சரிக்கை ஏன் அதுக்கான சூழல் இப்போ இருக்கா, அந்தளவுக்கு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வெளிமாநிலத்திற்கு வரைக்கும் கூட்டு போயிட்டு பாதுகாக்க வேண்டிய சூழல் இப்போ இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. செம்மல், இப்போ மற்ற கட்சிகள் எல்லாமே யாருமே த்ரெட்டு இல்லை. இப்போ கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் கிளைம் பண்ணாங்க, கூட்டணி இப்போ ப்ரீபோல் அலையன்ஸில் இருக்கக்கூடிய சித்தராமையாவும் குமாரசாமியும் கேட்டாங்க. ஸோ அந்த சூழ்நிலை நம்ம ஒப்பிட்டு பேசலாம். அதுக்கு முன்னதாக தற்போது ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்த தாவேகா தலைவர் விஜய் அந்த காட்சிகள், அந்த சந்திப்பு நடைபெற்ற தருணத்தில் அந்த காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு, அதை பார்க்குறோம். இப்போ சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இந்த 3 கட்சிகளுடைய ஆதரவு கிடைத்த நிலையில் தற்போது அதற்கான ஆதரவு கடிதத்தை கொடுத்து அதற்கான ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்காரு. ஸோ விஜயுடைய அந்த கடிதத்தோடு அந்த இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கோம். 3வது முறையாக இந்த சந்திப்பு அப்படின்றது முழுமையாக ஆட்சி அமைப்பதற்கான முழு எண்ணிக்கை பலத்தோடு தற்போது ஆளுநரை சந்தித்திருப்பதன் காரணமாக இந்த பயணம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வெற்றி பயணமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்றது மகிழ்ச்சியை அவங்க முகத்தில் பார்க்க முடியுது. தாவேகாவுடைய முக்கிய தலைவர்கள் அனைவருமே இந்த காட்சியில் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் விசிகாவுடைய நிலைப்பாடு இன்னும் தெரியல. அதுக்கு முன்னதாகவே இந்த சந்திப்பு அப்படி நடந்திருக்கிற மூலமாக ஐயுஎம்எல் இது ஆதரவை கொடுத்து கடைசி நேரத்தில் அவங்க இதுக்கான ஆதரவை கொடுத்துருக்காங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் தாவேகாவுடைய தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் உற்சாகத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுநர் கேட்ட அந்த 118 என்ற எண்ணிக்கை, அதற்கான ஆதரவு கடிதம் அனைத்துமே தற்போது ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறார் அப்படின்றது தான் தகவலாக இருக்குது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகை என்ன வாங்கியிருக்கும், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எப்போ ஆட்சி அமைக்க உரிமை கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்போ அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்ற அடுத்தடுத்த அப்டேட்ஸை ஆளுநர் மாளிகை தான் வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. இப்போ செம்மல், இப்போ வழக்கமாக கர்நாடகா விஷயத்தை பேசியிருந்தோம். இப்போ வழக்கமாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆபத்து இருக்குது, போச்சிங்கான அட்டெம்ப்ட் இருக்குது அப்படின்னா தான் அவங்கள சேஃப் பண்ணுவாங்க. இப்போ காங்கிரஸ் ஏன் இதை எடுக்குது? ரொம்ப தின் மார்ஜின் இருக்கிறதுனால இந்த முன்னெச்சரிக்கை எடுக்கிறாங்களா, இல்லை அதுக்கான சூழல் இன்னும் இருக்கா? இல்லை, அதாவது இது 2 வகையிலையும் பார்க்கலாம். தின் மார்ஜின் இருக்கும்போது எந்த விதமான ரிஸ்க்கும் எடுத்துடக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார்கள். ஆனால் ஆப்ஷன் என்பது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஒருவேளை கூண்டோடு மாறினால் கூட எதிர்த்தரப்பில் அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் எப்பயும் பொதுவாக இந்த சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய சூழல் என்பது எல்லா இடங்களையும் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து 2-3 நாட்களாக புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருந்த காட்சிகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். நீங்கள் சொன்ன பல்வேறு அந்த பிற மாநில உதாரணங்களை வைத்து பார்க்கும்போது கூட ஒரு சேஃப் ஜோனுக்காக வைக்கிறாங்க. தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்குது. அஃப்கோர்ஸ் கேரளாவில் இன்னும் கவர்மெண்ட் அங்கே முழுசாக ஃபார்ம் பண்ணல. ஆனால் தெலுங்கானா ஏற்கனவே ரேவந்த் ரெட்டி தலைமையிலான அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிறதுனால அநேகமாக தெலுங்கானாவில் கர்நாடகத்தினுடைய
துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தான் கடந்த காலங்களில் இது போல எம்எல்ஏக்களை பாதுகாப்பாக வைக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபடுவார். ஆனால் அவர் கொண்டு போய் தங்க வைக்கிற இடம் தெலுங்கானாவாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ல தான் இந்த முறையும் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் அறிய வருகிறோம். தற்போது நீங்க பார்த்த மாதிரி தவேக தலைவர் விஜய் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து தனக்கு 118 எம்எல்ஏக்களின் பெரும்பான்மை இருக்கிறது, தன்னை ஆட்சியை அமைக்க அழைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு இதை கொடுத்திருக்காருங்கிறத நம்ம நேரில் பார்க்கிறோம். அவருடன் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் திரு செங்கோட்டையன், புசி ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ரமணன், அதே போன்று ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண்ராஜ், திருச்செங்கோட்டினுடைய இப்போதைய எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்புள்ள அருண்ராஜ் உள்ளிட்டவர்கள் போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தற்போது அந்த ஆட்சியை கேட்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாளை அவர் பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமது செய்தியாளர்கள் தகவல்களை பகிர்ந்து வருகிறார்கள். இருப்பினும் பதவியேற்பு எப்போது என்பது குறித்த விவரத்தை ஆளுநர் மாளிகை தான் தெரிவிக்க வேண்டும், அதுதான் முறை. அந்த அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆளுநர் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டால், இந்த 118 என்கிற நம்பரை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நியூஸ் 18 தமிழ்நாட்டில் காலை வந்து சொல்லி வந்தோம், இன்று இரவு அதிகபட்சம் 8 8:30 மணிக்குள்ளாக அனைத்து பரபரப்புகளும் தீர்ந்து விஜய் ஆட்சி அமைப்பதற்கான அந்த இடங்கள் உருவாகும் என்பதை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே சிபிஎம் ஆதரவு, சிபிஐ ஆதரவு எல்லாம் முதல்ல நம்ம தான் நியூஸ் 18 தமிழ்நாட்டில் நம்ம பிரேக் பண்ணியிருந்தோம். காலையிலிருந்தே தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு சீக்வன்ஸான நிகழ்வுகளும் நடைபெற்று வருகின்றன. தற்போது இந்த இன்னும் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரே ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, விசிக்கு ஆதரவு அளித்திருக்கிறதா இல்லையா என்பதுதான் அதிகாரப்பூர்வமாக தெளிவுபடுத்தப்படாமல் இருக்கிறது. விசிக்கு ஆதரவு அளித்து விட்டதுன்னு வீரபாண்டியன்